நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஜெயா வந்து இந்திராக்காக சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராகினி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க இந்திரா அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜெயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுல, அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு குடும்பத்தில் எல்லாருமே வந்துடுறாங்க. காவியா, சுபா, ஹேமா, செந்தில், அதுக்கடுத்து ராகினி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே அம்மா என்னமாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செந்தில் வந்து கேட்காரு. இல்லைப்பா எனக்கு ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் பிபி வந்து அதிகமாகிடுச்சு. நான் வந்து பிபி மாத்திரை போடலான்னு தான் போனேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. நான் ஃபோன் பேச போயிட்டேன்னா அந்த கேப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சுப்பா. கடைசியில் இந்திரா தான்ப்பா வந்து காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே செந்தில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்திரா, அந்த கடவுள் தான் உன்னை வந்து கடவுள் ரூபத்தில் வந்து அனுப்பி வச்சுருக்காரு. நீ இல்லைன்னா இந்நேரம் அம்மாவுக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மாமா அதனால் என்ன இருக்குது, இது என்னோடய கடமை மாமா, நான் தான் அத்தைக்கு செய்யாமல் வேறு யாரும் மாமா செய்வா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே சுபா, ஹேமா எல்லாருமே இந்திராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்திரா மட்டும் இல்லைன்னா என்ன இருக்குமோ அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அது வந்து நம்ம ராகினிக்கு வந்து பொறுக்கலை. என்ன இந்திரா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அவளே தப்பாக தான் பண்ணியிருக்கா. பிபி மாத்திரை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், நேரம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. உடனே வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போய் பிபி லெவலெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு செக்கப் பண்ணுறதை விட்டுப்புட்டு இவன் என்னடானா மாத்திரையை கொடுத்து வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம இந்திரா வந்து சொல்கிறாங்க, ஹலோ நான் வந்து பிபி எல்லாம் செக்கப் பண்ணிட்டேன், செக்கப் பண்ணி பார்த்துட்டு தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னமோ வந்து அத்தை மேலே அக்கறையாக இருக்கேன், நான் தான் அக்கறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு திருறீங்களே, இப்போ சொல்லுங்கள் போன வாரம் அத்தைக்கு பிபி லெவல் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எப்படி எனக்கு தெரியும், ஒன்றும் தெரியாதுல்ல, அப்போனா உங்கள் வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க. உடனே ஜெயா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இந்திராவுக்கு. ராகினி கம்முன்னு இரு, அவள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணான், நான் தான் சொல்கிறல நீ ஒன்றும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராகினி எனக்கு தெரியும், நான் தான் பார்த்துட்டு தானே இருந்தேன் பண்ணுறத, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட பேச்சை வந்து அடக்கிடுறாங்க. அந்த நேரத்தில் ராகினிக்கு வந்து என்ன பேசுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.